ஆனால் இதுக்கு உள்ளார ஒரு மெய்ப்பொருள் இருக்கு. அந்த மெய்ப்பொருளை நாம் ஆராய்ச்சி பண்ணணும், அதை தெரிஞ்சிக்கணும், அதை அடையணும். இந்த உடம்பு பொய்ப்பொருள்னா இதுக்குள்ளார இருக்கிற மெய்ப்பொருள் எது? எது போனால் இந்த உடம்பு போகுது? உயிர் போனால் உடம்பு போயிடும். கொண்டு போய் எரிக்கணும், இல்லைன்னா புதைக்கணும், இல்லைன்னா நாற்று அடிக்கும், துர்நாற்றம் அடிக்கும் இல்லைங்களா? அப்போ அந்த உயிர் தான் மெய்ப்பொருள் இல்லைங்களா? சரி, அந்த உயிருக்கு உள்ளார என்ன இருக்குது? யார் இருக்கா? உயிர் தானா இயங்குமா? அந்த உயிரை யார் இயக்குறா? ஈஸ்வரன் தான். நமக்குள்ளார ரெண்டு மெய்ப்பொருள் இருக்குது. மெய்ப்பொருள்னா என்றைக்கும் 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 அழியாதது, எப்பொழுதும் நிரந்தரமாகவே இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். நம்முடைய உயிர் ஒரு மெய்ப்பொருள். அந்த உயிருக்கு உள்ளே இருந்து அந்த உயிரை இயக்குகின்ற ஈஸ்வரன் ஒரு மெய்ப்பொருள் இல்லைங்களா? சரி, இப்போ அந்த உயிர் எங்கே இருக்கு? இப்போ நம்ம கண்ணுக்கு முன்னால் இந்த உடம்பு தெரியுது, 7 தாதுக்களால் ஆனது. சரி, அப்படின்னா இந்த உயிர் எங்கே இருக்குது? உடம்பு பூரா இருக்குது. ஆனால் எங்கே இருந்து கிளம்புது? நம்ம பூர்வ மத்திக்கு உள்ளே அண்ணாக்குக்கு மேலே. நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், அக்குன்ற தியானம். அக்குன்னு சொன்னீங்கன்னா ஒரு இடத்துல அழுத்தம் வரும், அந்த இடத்துல தான் உயிர் இருக்குது. ஆனால் நீங்கள் ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா தெரியாது, அறுத்து பார்த்தா தெரியாது. ஏன்? அது எங்கே எப்படி இருக்குது அப்படின்னா, ஆண்டவர் எப்படி இந்த உடம்பை அமைச்சிருக்கார் அப்படின்னு சொன்னால், இந்த தலை, இந்த மண்டை ஓடு, இதில் 8 எலும்புங்க இருக்குங்க. அது உள்ளார தண்ணி வச்சுருக்காரு. இந்த கோட்டைக்கு சுற்றி அகழி வைப்பாங்க இல்லைங்களா, ஒரு 6 மாதிரி இருக்கும், அந்த மாதிரி தண்ணி வச்சுருக்கிறாரு. அந்த தண்ணிக்கு அப்புறம் மூளை இருக்குது. மூளை பூரா கொழுப்பு தான். அந்த மூளைக்கு உள்ளார நட்ட நடு மையத்தில் பினியல் சுரப்பின்னு ஒரு சுரப்பி இருக்குது, சின்னதாக. அந்த சுரப்பிக்கு உள்ள ஒரு வெட்ட வெளி இருக்குது. அந்த வெட்ட வெளிக்கு உள்ள இன்னொரு வெட்ட வெளி இருக்குது. அது எப்படி இருக்குன்னா, ஜோதி வடிவமாக இருக்குது. ஒரே நேரத்தில் ஜோதியாகவும் இருக்குது, வெட்ட வெளியாகவும் இருக்குது. அதுக்கு பேர் தான் உயிர் ஆத்மா. வான் என்றும் ஒளி என்றும் வகுப்பறிதாம் பொது. பொதுன்னா ஆன்மா. இது ஆகாசம்னு சொல்ல முடியாது, ஒளின்னு சொல்ல முடியாது, சுடர்மிக்க ஆகாயம், அந்த மாதிரி சாமி சொல்கிறாங்க. அதுக்கு உள்ளார இன்னொரு ஆகாசம் இருக்குது, அதுதான் அருட்பெருஞ்சோதி. அதுவும் ஆகாசம்தான். ஆனால் எப்படி இருக்குன்னா சுடர்மயமாக இருக்கும். அதுக்கு எப்படி சாமி விளக்கம் சொல்கிறாங்கன்னா, அவங்க பார்த்து பார்த்து சொல்கிறாங்க. இப்போ நாம் வெளியில் போய் ஆகாசத்தை பார்த்தா என்ன தெரியுதுங்க? நிறைய நட்சத்திரம் தெரியுது இல்லைங்களா? இதுக்கு மீன்னு சொல்கிறது, வானத்து மீன். அந்த ஆகாசம், ஈஸ்வரன் இருக்கிற ஆகாசம் எப்படி இருக்கும்னு சொன்னால், சாமி பார்த்துட்டு சொல்கிறாரு, மீன் மறுத்து சுடர்மயமாய் விளங்குகின்ற விண்ணே. இறைவன் இருக்கிற ஆகாசத்தில் நட்சத்திரம்லாம் எதுவும் இருக்காது, ஆனாலும் ஒளி இருக்கும். எப்படிப்பட்ட ஒளி இருக்கும்? அப்படியே தக தக தகன்னு சுடர்மயமாக இருக்குன்றார். அப்படிப்பட்ட ஆகாசம்தான். அதே ஒரே நேரத்தில் வெட்ட வெளியாகவும் இருக்கும், அதே நேரத்தில் வெளிச்சமாகவும் இருக்கும். அதான் ஈஸ்வரன். இது அங்கே உள்ளார வச்சுருக்காரு. இப்போ இந்த பாக்ஸிங் போடுறாங்க இல்லைங்களா, குத்துச்சண்டை வீரர்கள், அவங்கெல்லாம் சத்தெல்லாம் சேர்த்து அடிச்சுக்குவாங்க, முகத்துலேயே அடிச்சுக்குவாங்க, தலையிலேயே அடிச்சுக்குவாங்க. அப்போவும் அந்த உயிர் டேமேஜ் ஆகாது, உயிருக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. அந்த மாதிரி ஈஸ்வரன் எவ்வளோ பத்திரமாக நம்ம மூளைக்குள்ளார அந்த உயிரை வச்சுருக்காரு. இந்த ஸ்ட்ராங் பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, இந்த பேங்க்லலாம் போனால் வச்சுருப்பாங்க, இந்த தண்டவாள பெட்டின்னு சொல்லுவாங்க. ஒரு இரும்பு பெட்டி, ஒன்றுக்குள்ளார ஒன்றுன்னு ஒரு 9-10 சாவி போட்டு திறக்கணும். கடைசியில் கொண்டு போய் இந்த வைர நகையெல்லாம் வைப்பாங்க. அந்த மாதிரி ஈஸ்வரன் நம்ம உயிரை அப்படி வச்சு நமக்கு காப்பாற்றி கொடுத்துருக்காரு. எவ்வளோ அக்கறையாக வச்சுருக்காரு பாருங்கள். அவரை மறக்கலாமா நம்ம? சரி, நினைக்கிறோமா நம்ம? மறக்கிறது இருக்கட்டும், நினைக்கிறோமா? நம்ம மாதிரி நன்றி இல்லாதவங்க யாராவது இருக்காங்களா சொல்லுங்கள்?
எவ்வளோ பத்திரமா அந்த உயிரை வச்சிருக்கிறாரு. அந்த உயிர் போச்சுன்னா எல்லாம்